இந்த இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இந்த சமுதாயம்னா எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் சரி தான், எத்தனை நாளைக்கு தான் இந்த அரசியல்வாதிகளோட நமக்கு, அதாவது இந்த அரசியல்வாதிகள் வந்து நமக்கு நன்மை பண்ணுவாங்க, நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சுற்றுவாங்கன்னு தெரில. அதோட இன்னும் கொடுமை என்னென்னா, அவங்க ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு அண்ணன் வாழ்க்கை, மாமன் வாழ்க்கை, மச்சான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதுக்கு மேலே ஒரு இது ஓடிட்டுருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களை கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் தேர்தல் வந்தால் உங்கள்கிட்ட உங்கள் மூலமாக வர வாக்குகள் சேகரிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்திப்பாங்களே தவிர உங்களை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அது மேலே ஏற்றி விட மாட்டாங்க. வேணால் உங்களை போலீஸ் ஸ்டேஷன் போனால் காப்பாற்றிடுவாங்க, மற்றபடி எந்த வாய்ப்பும் நமக்கு தர மாட்டாங்க. அவங்க வயிற்றை நிறைக்கிறதுக்குண்டான வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். கடைசியில் மிஞ்சுறது என்னவாக இருக்கும்னா, நமக்கு நம்ம குடும்பத்துக்கு, நம்ம குடும்பத்தோட முக்கியமான நேரங்களில் நம்ம இல்லாமல் போகிறது தான். நம்ம அவங்களுக்காக, அந்த அரசியல்வாதிகளுக்காக போயிட்டு வந்துட்டு கடைசியாக பார்த்தா நம்ம குடும்பத்தில் வந்து நம்ம உருப்படியாக பண்ண வேண்டிய வேலையை பண்ணாமல், நம்ம குடும்பத்தில் முக்கியமான விசேஷங்களுக்கு நம்ம இருக்காமல் போய் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிக்கல்களுக்கு நாம் தான் ஆளாவோம். ஸோ தயவுசெய்து இந்த அரசியல்வாதிகள் பின்னாடி போகிறத நிறுத்திக்கிறது நல்லது. நமக்கும் நம்ம குடும்பத்துக்குமே நல்லது தான். இந்த சமுதாயம் வந்து பணத்தின் மீதான தேடலில் இருக்குது. அதனால் வந்து இந்த அரசியல்வாதிகள் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க, உங்களோட உழைப்பையும் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் நீங்கள் முன்னேறுவீங்களா அப்படின்னா, உங்கள் சந்ததிகளுக்கு வந்து அது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான்.